கலா விரும்பிகளுக்கு வணக்கம். நடைப்பயிற்சி சொல்லும் விதிகள் 6, 6, 6, அதாவது 3 வகையான 6. முதல் 6 காலை 6 மணி. காலை 6 மணிக்கு நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுதல் வேண்டும். அப்படி மேற்கொள்வதன் மூலமாக பஞ்சபூதங்களிலிருந்து நமக்கு இயற்கையான சுவாசம் நமக்கு கிடைக்கிறது. இதயம் வலுப்பெறுகிறது. அந்த நாள் முழுவதும் நாம் உற்சாகமாக நம் வேலைகளில் செயல்பட நமக்கு உதவி புரிகிறது. மனமானது நன்றாக தெளிவு பெற உதவுகிறது. இரண்டாவது 6 மாலை 6 மணி. மாலை 6 மணிக்கு நாம் உடற்பயிற்சி மேற்கொள்வதனால் நாம் வேலை பளுவிலிருந்து வரும் மன அழுத்தம் நமக்கு நீங்குகிறது. மனதை அமைதிப்படுத்த உதவுகிறது. ஆழ்ந்த உறக்கம் உறங்குவதற்கு நமக்கு பேருதவியாக மாலை நடைப்பயிற்சி உதவுகிறது. மூன்றாவதாக 60 நிமிடம். இந்த 60 நிமிடமானது காலையில் 30 நிமிடம், மாலையில் 30 நிமிடமாக நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி நடைப்பயிற்சி மேற்கொள்ள முடியவில்லை என்றால் இருந்த இடத்திலேயே 8 வடிவில் நாம் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறாக நடைப்பயிற்சி மேற்கொண்ட பிறகு நாம் கை கால் நீட்டி நன்றாக நம்மளுடைய உடம்பை தளர்த்தி கொண்டு நாம் உடம்பை குளிர்ச்சி செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்வதனால் நம்மளுடைய உடல், மனம், புத்தி நன்றாக தெளிவு பெற்று நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற நமக்கு பேருதவியாக இந்த நடைப்பயிற்சி சொல்வது உண்மை என்ற அர்த்தத்தை நமக்கு புரிய வைக்கிறது. எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.